பள்ளியில் படிக்கிற ஏழை பெண்களுக்கு உயர்கல்வி ஊக்குவிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இந்த மாதிரி சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில ஏழை மாணவர்களுக்கு 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், இந்த மாதிரி எவ்வளவு சிறப்பான திட்டங்கள். சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய சென்னையில குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு மேல புதிய தொழில் முதலீடுகளை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குறாங்க. கடுமையான சவாலான நேரம். சென்னையில வந்து பிச்சாங் புயல் அடிக்குது. தென் மாவட்டங்களில் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான வெள்ள பாதிப்பு. இந்த ரெண்டுத்திலையும் மாத்திரம் 37,000 கோடி தனிநபர் சொத்துக்கள் அரசாங்க சொத்துக்கள் போச்சுன்னு சொன்னாங்க. ஒன்றிய அரசு அந்த குழு வந்து பார்த்துட்டு ஆமா சேதாரம் இருக்கு, நாங்க செய்யறோம், ஒத்த பைசா செய்யல. அவங்க ஒன்றிய அரசு திட்டம் ரூபாய் கொடுக்கறதில்ல. மெட்ரோ ரயில் 2வது அந்த விரிவாக்கத்துக்கு 63,000 கோடி ஒத்த பைசா கொடுக்க நம்ம அரசாங்கம் கொடுக்குது. அதே மாதிரி ஆளுநர் வச்சுட்டு பல்வேறு இடையூறுகள். நேற்று கூட முன்னாள் என்ன பண்ணிருக்கிறாரு, நம்ம அமைச்சர் பொன்முடிக்கு வந்து அந்த தண்டனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அவர் மறுபடியும் மந்திரி சபையில சேர்க்கறதுக்கு முயற்சி இருக்கும் போது நம்முடைய ஆளுநர் மறுபடியும் அவர் விளக்கம் கொடுத்து முடியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கு. இந்த மாதிரி நாளொரு பொழுதும் நம்மளுடைய ஆளுநர் இடைஞ்சல் கொடுத்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க வந்து அந்த மதவாத பிரச்சாரம், மக்களை மதங்களை அடிப்படையாக வைத்து விரித்து இன்னைக்கு அந்த மதத்தை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க. நம்மளுடைய திராவிட நான் வந்து அரசியல் குடும்பத்தில் பிறந்தவன் இருந்தாலும் இந்த மதவாத அரசியலுடைய தாக்கம் வந்து நேரடி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அன்னைக்கு புதுசா ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் அந்த கூட்டணியை சேர்றாரு 3 நாளைக்கு முன்னாடி. அந்த கட்சியின் தலைவர் என்ன சொல்றாரு, திராவிட இயக்கங்களை மொத்தத்துல அழிச்சே தீர்வுன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டு கட்சியை சார்ந்தவர் தான். ஒரு மோசமான நிலைமையில நம்ம தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மொத்தத்திலே அவங்க இல்லாம எந்த மாநிலத்தில் எந்த கட்சியும் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில திராவிட அரசு எதுக்காண்டி தான் உழைச்சாங்க அவங்க. இன்னைக்கு இந்த படத்துல நீங்க உங்க மாவட்டத்தை சார்ந்த அத்தனை பெரியவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் உழைச்சு எதுக்காண்டி உழைச்சாங்க, எல்லாம் வீணா போயிடும். அந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம திருச்சியில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு, அதாவது நான் முதல்ல ஜனங்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஜனங்கிட்ட நீங்க எனக்காண்டி ஓட்டு கேட்க போறீங்க, நீங்க மதிமுக இயக்கத்துக்காண்டி ஓட்டு கேட்க போறீங்க, நம்மளோட கூட்டணிக்காண்டி நீங்க ஓட்டு கேட்க போறீங்க. முக்கியமான நிர்வாகிகள், பொறுப்பே இல்லாத சாதாரண அடிமட்ட திமுக இருக்கிறாங்க. நீங்களும் மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது அதுக்கு முன்னாடி நான் உங்களுடைய நம்பிக்கை என்ன பண்றாங்க, நீங்க முதல்ல நம்பிக்கை வைக்கணும். அதுக்காண்டி நான் பேசுறேன். என்னை பொறுத்தவரை அரசியல், எங்க அப்பா வந்து வைகோ மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், உங்க திமுக வளர்த்த முக்கியமான ஒரு தலைவர், அவரை ஒருத்தர் இருந்த போதிலும் நேரடி அரசியல் வந்த பல நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நேரடி அரசியல் பொறுத்த வரைக்கும் அரசியல் வருவேன், இந்த மாதிரி பேசுவேன், தேர்தல் நிப்பன கனவுகளோட காணும். எங்க அப்பாவுக்கு ஒரு உடம்பு ரீதியா ஒரு பிரச்சனை வருது, கட்சிக்காரங்களுடைய விருப்பத்துல நான் வந்திருக்கிறேன். அந்த தேர்தலில் நிக்கணும்னு பெரிய எனக்கு ஆசைலாம் கிடையாது. அவங்க இன்னைக்கு நிர்வாகக்குள்ள அறிவிக்கும் போது நானே சொன்னேன், 7-8 பேர் பட்டியல் போட்டு இவங்க யாராவது நிக்க வைங்க, நான் வேலை பார்க்கிறேன். எப்படி போன சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் தொகுதியை முதலமைச்சர் எனக்கு தான் கொடுத்தாரு. அப்ப எனக்கு வேண்டாம்னு சொல்லி டாக்டர் ரகுராமனுக்கு அந்த பதவி. இந்த இடம் அந்த மாதிரி நடத்தக்கூடாது. நீங்க நாங்க கொடுக்கறோம்னா திருச்சி கொடுக்கறோம்னா முதலமைச்சர் உங்களுக்கு நீங்க நிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதே சொன்னாங்க. எங்க இயக்கத்திலையும் நீங்க அப்படி கிடையாது, நீங்க தான் நிக்கிற வற்புறுத்தல் பேரை நிக்கிறேன். அதே வேளையில வந்து ஒருவேளை கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுறோம், கண்டிப்பா நம்ம இந்த கூட்டணி வெற்றி பெறும். திருச்சிராப்பள்ளியில அண்ணன் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க போறோம். முதல்ல வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் என்னுடைய வெற்றிக்காண்டி உழைக்க போறீங்க, நம்முடைய திமுக கூட்டணிக்காண்டி உழைக்க போறீங்க. நாளைக்கு வெற்றி பெற்ற பின் என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தான். திமுக மதிமுக வித்தியாசம் கிடையாது. எங்க கூட கூடுதல் சிவப்பு அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் கூட இருந்தவங்க தான். நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா பாவிச்சு நான் வெற்றி பெற்றவன் உங்க எல்லாருக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்னால செய்யறது ஜனங்களுக்கு சரி, இந்த கூட்டணி இந்த வெற்றிக்காண்டி தேர்தல் உழைச்சவங்க அத்தனை பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன். எங்க கூட இருக்கிற எங்க கட்சிக்காரங்க இது பண்ணுவாங்க. நாங்க யாருக்கே சொன்ன மாதிரி அண்ணன் இது வந்து என்னன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அத நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்.
முக்கியமான சில விஷயங்கள் ஜனங்கிட்ட போகும்போது அதை நம்ம கொண்டு போனாலே போதும். பெட்ரோல் விலையை வந்து நான் ஆட்சிக்கு வந்தா 75 ரூபாய் கொண்டு வர சொல்லியிருக்கிறார். டீசல் விலையை 65 ரூபாய் கொண்டு வர சொல்லியிருக்காரு. சமையல் கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொண்டு வர சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி சிறப்பான ஒரு அம்சங்களை கொண்டு நம்முடைய தேர்தல் அறிக்கை அது ஒன்னே போதும். ஜனங்கிட்ட போகும்போது நம்முடைய ஒன்றிய பாஜக மறுபடியும் மத்தியில ஆட்சிக்கு வந்தானா இங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கேடு உண்டாகும், நம்ம தமிழ்நாடு எவ்வளவு நல்லது செய்ய நினைக்கிறாங்க, நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு நல்லது செய்ய நினைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ண விடாம பண்ணிடுவாங்க. என்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் இன்னைக்கு ஏர்போர்ட் வச்சு கேட்டாங்க, நீங்க 3 வருஷமா நேரடி அரசியல் இருக்கிறீங்களே, பல ஊர்களுக்கு போறீங்களே, உங்க பார்வையில இன்னும் இந்த அரசாங்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லும் போது நான் சொன்னேன், நான் பட்டியல் போட்டு சொன்னேன், நான் இதெல்லாம் முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரு, இதோட கூடுதலா செஞ்சிருப்பாரு. ஆனா இந்த ஒன்றிய அரசு சரியா ஒத்துழைப்பு கொடுக்காதனாலதான் நம்மளால செய்ய முடியும். ஆனா நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு. இன்னைக்கு அவங்க வந்து பாஜக வந்து என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டை வளர்ந்துட்டோம், அடுத்த 2வது பெரிய இயக்கமா வந்துட்டோம், அடுத்த நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் அதே சொல்லி கடவுளோட கடக்கூடாது, கடவுளோட அவங்க என்ன கூடாது, இந்த மாதிரி அந்த இடத்துக்கு வர வச்சு கடவுளோட பார்க்காத மாதிரி நல்ல ஒரு தீர்ப்பை நம்மளுடைய தமிழக மக்கள் வழங்குவாங்க நம்பிக்கை இருக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேர்தல் பரப்புரையில சின்ன சின்ன குறைபாடுகள் என்னிடமோ என் கூட பயணிக்கிற என்னுடைய மதிமுக தோழர்களையும் ஏதாவது சின்ன குறைகள் தயவு செய்து நீங்க என் கவனத்துக்கு கொண்டு அதை நிவர்த்தி கண்டிப்பா நிவர்த்தி பண்ற முயற்சி பண்றேன். எனக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னோட வயசுல மூத்தவங்களா இருந்தாங்க, என்னுடைய அண்ணங்க, வயசுல கம்மி என்னுடைய தம்பிங்க, வந்திருக்க சகோதரிகள் பொறுத்தவரை அக்கா தங்கச்சிங்க, உங்களுடைய ஒத்துழைப்போடு நம்முடைய அண்ணன் தளபதியுடைய ஆசையோடு மிகப்பெரிய வெற்றியை நம் திருச்சிராப்பள்ளி தொகுதியில்